ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியும் 65 தாங்க செய்ய போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டபரா போட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு பிரியாணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். 5 ஏலக்காய், 2 பட்டை, 5 கிராம்பு, பெரிய சைஸ்னால நாங்கள் 2 எடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பிரியாணிக்கு வந்து ஹை ஃப்ளேம்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ குக் ஆகிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைமில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். அழகாக வந்து நம்ம குக் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. 600 கிராம் அரிசி. ஓகேங்களா, இது நம்ம போட்டு பாஸ்மதி அரிசி போட்டு நல்லா ஊற வச்சாச்சு பிரியாணி செய்யறதுக்கு. இது ஊறிட்டே இருக்கட்டும், நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக இருக்கு. இது நீங்கள் நல்லா பார்க்கலாம், இப்படி இருக்கு பாருங்க. இஞ்சி பூண்டு விழுதுங்க. இது வந்து வீட்டில் வந்து அரைச்சி வச்சிருக்கோம். இது வந்து அடுத்த கட்டது வந்து நாங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தயிர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒன்று ஒன்றா எல்லாமே சேர்த்துட்டு ஆரம்பிக்கலாங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துச்சுங்க. இப்போ தான் வந்து இது பண்ணணும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா போடுறது ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நாங்கள் புதினாவை ஆட் பண்ணிடலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து சக்தி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக குக் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூனுங்க. பாக்கெட் தயிர் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம 10 ரூபா பாக்கெட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வதக்கலாங்க. வந்து கறி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணிக்கு கழுவி வச்சாச்சு. வந்து இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம போட்ட மசாலா தான் அழகாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கலரில் வந்துருக்கு.